வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் என்ன சொல்கிறாங்க இந்த பாடலில்? இப்போது டிஎன்பிஎஸ்சியில் அறநெறிச்சாரம் சார்ந்த முக்கியமான ஹிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சியில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது 7th ஸ்டாண்டர்ட் 3rd term புக்கு, புது புக்கில் இது இருக்குது. அறநெறிச்சாரம் இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் உழவுத் தொழிலோடு சம்மந்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு இளமை பருவத்தில் நம்ம எதை கற்றுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இளமை பருவம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இளமை பருவத்தில் ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்த ஒரு விஷயம் என்னென்னா, கல்வி மட்டுமல்லாது நட்பண்புகளையும் நம்ம அப்போ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் சொல்லுது. அது உழவுத் தொழிலோடு ஒப்பிட்டு இந்த பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா முனைப்பாடியார். இவர் திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார். இவர் சமண புலவர் ஆவார். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்கள், கடவுள் வாழ்த்துடன் சேர்த்தால் 226 பாடல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த நூல் 15ஆம் பாடலாக இடம்பெற்றுள்ளது. சரி, இப்போது டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்க? அதாவது முனைப்பாடியாரின் இயற்பெயர் என்ன, புனைப்பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, அந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். சரி, வேறு என்னெல்லாம் கேட்கலாம்? அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? நம்ம எடுத்தோன்னே புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி 225 பாடல்கள் அப்படின்னு எழுதிடுவோம். அதாவது கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ எவ்வளோ? 226 பாடல்கள் கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? சரி, வேறு என்ன இதில் இம்பார்ட்டன்ட்? இதில் என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க? இதில் என்ன சொல்கிறாங்க? நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் அதிகமாக சொல்கிறாங்க. சரி, என்ன பாடல்கள் கொடுத்துருக்காங்க? இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவெட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதீர் ஈனவோர் பைங்கூழ் சிறுகாலை செய். என்ன சொல்கிறாங்க? இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக, இனிய சொல்லை விளநிலமாக கொள்ள வேண்டும், அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விட வேண்டுமா. என்ன சொல்கிறாங்க? ஈகைனா என்னங்க? ஈகை அப்படிங்கிறது நமக்கு இப்போ நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம். அந்த உதவி எப்படி இருக்கணுமா? அதாவது எந்த எதிர்பார்ப்புகளும், நம்ம இந்த உதவி செஞ்சோம்னா திருப்பி நமக்கு அவங்க செய்யணும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு பண்பை, அதாவது ஈகையை என்ன பண்ணணும்? விதையாக விதைக்க வேண்டுமா. அப்புறம் வன்சொல் களைக்கட்டு, வன்சொல் களைக்கட்டு, வன்சொல் களைக்கட்டு, அதாவது வன்மையாக, அதாவது ரொம்ப கடுமையாக பேசக்கூடிய அந்த சொற்களை என்ன பண்ணணுமா? நீக்கணுமா, களை எடுக்கணுமா. அதுதான் சொல்கிறாங்க. வாய்மை எருவட்டி. வாய்மை எருவட்டினா என்னது? வாய்மை எருவட்டி. வாய்மை எருவட்டினா என்னது? அதாவது உண்மையை பேச வேண்டும், அதாவது உண்மையை எருவாக இட வேண்டுமா, உண்மையாக இருக்கணுமா. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதீர் ஈன, அன்பான நீரை பாய்ச்ச வேணுமா. சரிங்களா? பாய்ச்ச வேணும். அப்போதுதான் என்னது? அதாவது அறமாகிய கதிரை பயனாக பெற முடியுமா. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதீர் ஈனவோர் பைங்கூழ் சிறுகாலை செய். அன்பான நீரை பாய்ச்ச வேணும், பாய்ச்சணும். அப்போ தான் என்னது? அறமாகிய கதிர் பயனாக பெற முடியுமா. இதை என்ன செய்யணுமா? இளம் வயதிலேயே இந்த செயற்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, டிஎன்பிஎஸ்சியில் இந்த பாடலை வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க? இப்போ இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக அப்படின்னு ஒரு லைனை கொடுத்து இதில் ஈதலே பொருள் கூறு அப்படின்னா நம்ம அதுக்கு பொருள் எழுதணும், இல்லை சேர்த்தெழுது, இல்லை பிரித்தெழுது, இந்த மாதிரி கொடுக்கணும். சரி, இதில் ஏதாவது ஒரு லைனை கொடுத்து இந்த லைன், அதாவது இந்த வரிகள் எத்தனாவது வரிசையில் வருது அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை இதை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். இது எத்தனாவது பாடல் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் என்ன பண்ணலான்னா டிஎன்பிஎஸ்சியில் மாற்றி கொஷின்ஸ் கேட்கலாங்க. சரிங்களா? இதில் பெரிய ஒரு மேஜரான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு இளமை பருவத்தை உழவு தொழிலோடு கம்பேர் பண்ணி இந்த பாடலை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பொருள் கூறு, சேர்த்தெழுது, பிரித்தெழுது, இந்த பாடல்களை வச்சு தான் அதிகமாக என்ன பண்ண முடியும்னா ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்க முடியும். சரிங்களா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.